ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். எல்லோரும் பாதுகாப்பாக பத்திரமா வீட்டுக்குள்ளேயே இருங்க. இப்போ தான் நீங்கள் முத நம்ம ஃப்ரம் கோவை சேனல் பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அப்படியே கிளிக் பண்ணிடுங்க. கடந்த 2 மாதமாக எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் எல்லார் வீட்லேயும் முட்டை குழம்பு தான் செஞ்சுட்ருக்கோம். ஆமாங்க, இன்றைக்கி நம்ம வீட்லேயும் முட்டை குழம்பு தான். கொஞ்சம் வித்தியாசமாக உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த முட்டை குழம்பு வெள்ளை சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டுக்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு அடிக்கணமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு 3ஐயும் நல்லா பொரிச்சிடலாம். இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ வாசனைக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாசம் போக வதக்கிடலாம். இந்த குழம்புக்கு 2 பெரிய தக்காளியை மிக்சியில் இது மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். தக்காளி இது மாதிரி அரைச்சி இந்த கிரேவி செஞ்சு பாருங்கள். இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 3 நிமிஷம் நம்ம சேர்த்துக்கிட்ட தக்காளி இந்த வெங்காயத்தோடு நல்லா சுருண்டு வதங்கி வர வரைக்கும் வதக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம போட்ட தக்காளி பேஸ்ட்டு வெங்காயத்தோட நல்லா கலந்து நல்லா சுண்டி வந்திருக்கு. அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 3/4 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா 1 டீஸ்பூன் மிளகாத்தூளுக்கு 1 டீஸ்பூன் தனியாத்தூள், அதாவது கொத்தமல்லி தூள் சேர்த்து கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்குங்க. இப்படி சேர்த்து செஞ்சாலும் குழம்பு நல்லாயிருக்கும். மசால் பொடியெல்லாம் நல்லா பெரட்டி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டுறலாம். இப்போ இந்த மசால் பொடியெல்லாம் பச்சை வாசம் போகிறக்காக 1 டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். இந்த குழம்பு கொதித்து பச்சை வாசம் போகிறக்குள்ள இந்த குழம்புக்கு நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். 2 சில்லு தேங்காய், 1/2 ஸ்பூன் கசகசா, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் குழம்பு நல்லா கொதித்து பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுறலாம். தேங்காய் சேர்த்து ரொம்ப திக்கான கிரேவி வேணான்னு நினைக்கிறவங்க தேங்காய் பால் சேர்த்து இந்த கிரேவி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அரைச்சி வச்சுருக்க தேங்காயை இப்போ சேர்த்துடலாம். தேங்காயை மசாலாவோட நல்லா கலந்து விட்டுறலாம். தேங்காயை நல்லா கலந்ததுக்கப்புறம் குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்குது. நம்ம தேங்காய் அரைச்ச மிக்ஸி ஜாரை 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கழுவி அந்த தண்ணியை குழம்புல சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு 3 நிமிஷம் இந்த குழம்பு பச்சை வாசம் போக கொதிக்க வச்சிடலாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, பச்சை வாசம் போயிடுச்சு. நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு 5 முட்டையை இந்த குழம்புல உடச்சி ஊற்ற போகிறேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. முட்டையை உடச்சி ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த முட்டையை தண்ணியில் போட்டு நல்ல முட்டையான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம உடச்சி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் நிறைய தண்ணி எடுத்துக்கிட்டு இன்றைக்கி 6 முட்டை எடுத்திருக்கேன். பாத்திரத்துக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமும் இந்த முட்டை எல்லாமே பாத்திரத்துக்கு அடியிலேயே தண்ணியில் மிதக்காமல் அடியிலேயே இருந்துச்சுன்னா அந்த முட்டையெல்லாம் நல்ல முட்டை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 6 முட்டையும் அப்படியே அடியிலேயே இருக்குது. இந்த முட்டை எல்லாமே நல்ல முட்டை தான். அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்ட முட்டை இப்படி அடியில் இல்லாமல் பாதியிலையோ இல்லை தண்ணிக்கு மேலேயோ மிதக்க ஆரம்பித்தா அந்த முட்டை கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் தூக்கி போட்டுடலாம். இது மாதிரி செக் பண்ணிக்கோங்க முதல்ல முட்டை நல்லா இருக்கான்னு. நான் இப்போ ஒரே ஒரு முட்டையை மட்டும் உடச்சி ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். இப்படி உடச்சி ஊற்றையில் இந்த உள்ளே இருக்க மஞ்சக்கரு உடையாமல் பார்த்துக்குங்க. இப்படி உடச்சி ஊற்றுனா நிறைய நாள் இப்படி தான் உடஞ்சி போயிடும். அதனால் ஒரு சின்ன பவுலில் நீங்கள் இது மாதிரி உடச்சி ஊற்றிட்டு இது மாதிரி மெதுவாக ஊற்றுனீங்கன்னா இந்த மஞ்சக்கரு உடையாமல் இருக்கும். மஞ்சக்கரு உடையாமல் இருந்துச்சுன்னா இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு 5 முட்டையை பவுலில் ஊற்றிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு இந்த முட்டையை வேக விடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் உடச்சி ஊற்றின முட்டையெல்லாம் 3/4 பதத்துக்கு வெந்திருக்கு. ஒரு கரண்டி வச்சு லைட்டாக நகர்த்தி விடுங்க. இல்லைன்னா முடிஞ்சால் முட்டையை திருப்பி போட்டுருங்க. இல்லைன்னா இது மாதிரி கொதிக்கிற குழம்பை எல்லா முட்டை மேலேயும் நல்லா எடுத்து ஊற்றி இன்னொரு 2 நிமிஷம் மூடி போட்டு முட்டையை நல்லா வேக வச்சிடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட குழம்பு கொதித்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட சாப்பாடு பிசைஞ்சு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தூவி நம்மளோட குழம்பு இறக்கிடலாம். கட்டாயம் இந்த சண்டே உங்கள் வீட்டில் இந்த உடச்சி ஊற்றின முட்டை குழம்பை செஞ்சு பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த முட்டை குழம்பு வெள்ளை சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணிக்கு தொட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நிறைய குக்கிங் வீடியோஸ் வேணுன்னா நம்ம ஃப்ரம் கோவை சேனலுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப ஒரு நல்ல ரெசிபி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் எல்லாம் பாதுகாப்பாக பத்திரமா வீட்டுக்குள்ளேயே இருங்க. தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.